ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அந்த வீடியோ அடிச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 30 கேள்வியை தரவு பண்ணிருங்க. இந்த 30 கேள்வியை தரவு பண்ணிட்டாலே நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் இதுலேருந்தே கொஸ்டின் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் எந்த கேள்வியும் சாய்ஸ் இல்லாமல் படிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாப் 30 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அடுத்த 2 மார்க் 3 மார்க் உங்களை அடுத்த வீடியோவில் நினச்சேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பேரின பொருளியலின் பரப்பெல்லை விவரி. முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை விளக்குக. தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி. தேசிய வருவாயை கணக்கிடும் முறையை விளக்குக. வேலையின்மையின் வகைகளை விவரி. சரிங்களா? நம்ம கொடுத்துக்கிற கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் இதில் எதையுமே விட்டுட்டு என்ன செஞ்சக்கூடாது அப்படின்னா படிச்சிடக்கூடாது. மெயின் பாயிண்ட் அதான். சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு கேள்வி கஷ்டமாக இருக்குது, அப்போ இந்த கேள்வி விட்டுட்டு மற்ற கேள்வி படிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை விட்டுருக்கோமோ அதையே பார்த்து எக்ஸாமில் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்டு வச்சுருவாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லா கொஸ்டினையும் கட்டாயமாக என்ன செஞ்சு முடிச்சிருவீங்க, படித்து முடிச்சிருவீங்க. அடுத்தா பாருங்கள், 14வது கேள்வி பாருங்கள். வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க. வணிக வங்கியின் பணிகளை விளக்குக. மைய வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி பணிகளை விவரிக்க. சரிங்களா? நம்ம சேனலில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக மட்டுமே என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம எல்லா லெசனுக்குமே வீடியோ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் வேணும், இல்லை எந்த மாதிரி கொஸ்டின் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இந்த 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா? அடுத்ததா 22வது கேள்வி. மறைமுக வரிகளின் நன்மைகள் யாவை? இந்திய நிதிக் கொள்கையின் கருவிகள் எவை? அரசு செலவு அதிகரிப்புக்கான காரணங்கள் யாவை? சரிங்களா? அடுத்ததா 26வது கேள்வி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்ததா 28, 29. 29வது கேள்விலாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கேள்விலாம் படிச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.